ஒரு சகோதரர் ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், அந்த இடத்துல என்ன எழுதியிருக்குன்னா, 9 விதமான வரங்களை குறித்து பவுலடிகள் எழுதுகிறாரு. அதில் அங்கே வாசிக்கும்போது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஸோ விசுவாசிகள் தான், ஆனால் 9 வரத்தில் விசுவாச வரம் அப்படிங்கிற ஒரு வரம் இருக்கிறதாக அவர் அங்கே மென்ஷன் பண்ணிட்டு, அதை எதுக்கு ஒப்பிட்டு பேசினாருன்னா, மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 15வது 16வது வசனத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க நவமான பாஷைகளை பேசுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, நவமான பாஷை அப்படிங்கிறது வேற, அந்நிய பாஷைங்கிறது வேற பிரதர். அந்நிய பாஷை அப்படிங்கிறது பற்பல பாஷைகளை பேசுறது. நீங்க சொல்ற மாதிரி இந்தியிலையோ, தெலுங்குலையோ, உருதுலையோ, கன்னடத்திலையோ, மலையாளத்திலையோ பேசுவது பற்பல பாஷை. அந்நிய பாஷை அப்படிங்கிறது. ஆனா இந்த நவமான பாஷை என்பது விசுவாசிகளுக்கு மட்டும் உரித்தான ஒரு அடையாளம் அது அப்படின்னு. எப்படி நம்ம எல்லாரும் விசுவாசிகள், ஆனா விசுவாச வரம்னு ஒரு தனியா இருக்குது பாத்தீங்களா? அது மாதிரி அந்நிய பாஷைங்கிறது வேற, நவமான பாஷைங்கிறது விசுவாசிகளுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம் அப்படி சொன்னாரு. ஸோ இது ஒரு நல்ல கேள்வியாக இருந்தாலும், இதையும் சரியா நாம் நம்புகிறது வசனத்தின் அடிப்படையில் சரியா, இதைத்தான் வசனம் கற்றுக் கொடுக்கிறதா அப்படிங்கிறத ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உய்த்து ஆராய வேண்டியது நிச்சயம். நல்லா கவனிங்க, வேதாகமத்தில் ஒரே ஒரு விதமான அந்நிய பாஷைகள் தான் இருக்குது. அதாவது மற்ற மொழிகளை பேசுறது குறித்து தான். அது நவமான பாஷை என்றோ, அந்நிய பாஷை என்றோ, பற்பல பாஷை என்றோ, பரவச பாஷை என்றோ, இப்படி பல வார்த்தைகள் வேதாகமத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. ஏன்னா தமிழில் இப்படி பழைய சொல் இருக்குது. ரெண்டாவது நாம் வச்சிருக்கிற இப்போ பவர் மொழிபெயர்ப்பு 18ஆம் நூற்றாண்டில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம். அன்றைக்கு இருந்த சமஸ்கிருத மொழியிலும் கலந்து, தமிழ் கலந்து, இன்னும் சில மொழிகளுடைய எல்லா கலவையும் சேர்த்து தான் நம்ம பவர் மொழிபெயர்ப்பில் அடிச்சு வச்சிருக்கோம். அதனால மொழிபெயர்க்கும் போது இப்படி பல சொற்களை யூஸ் பண்ணிட்டாங்களே ஒழிய இதெல்லாம் வெவ்வேறு கிடையாது, எல்லாம் ஒன்னே ஒன்று தான். நல்லா கவனிங்க, நீங்க தமிழ் அகராதியில் எடுத்து நவம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நவமான பாஷை வேறு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது விசுவாசிகளுக்குரிய அடையாளம், எல்லாரும் பேசணும், இது வேற, அந்நிய பாஷைங்கிறது வேற அப்படிங்கிறதா இவருடைய சொல். இன்னும் சிலர் அநேகருடைய கருத்து இதுவாக இருக்கிறது. ஆனா இதை நம்ம நம்புறது சரியா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும்ல வசனத்தின் அடிப்படையில். நீங்க தமிழ் அகராதியில போய் நவம் என்று அடிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாத அப்படின்னு ஒரு பொருள் அதுல இருக்குது. 9 அப்படின்னு ஒரு பொருள் வரும், 2க்கு நமக்கு தெரியாத அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவனா எனக்கு தெரியாத ஒரு மொழியை, ஒரு பாஷையை பேசுவது. அதுதான் அப்போஸ்தலர்கள் நடந்துச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்களுக்கு தெரியாத மொழிகளை பேசினார்கள். நீங்க தெளிவா வாசிங்க, பல பாஷைகள், ஏறத்தாழ ஒரு 16 மொழிகளை பேசினதாக ஒரு பட்டியலே போடுவார். அவ்வளவு பாஷைகளை அவங்க பேசியிருக்காங்க. இந்த பாஷையெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களே சொல்றாங்க, இவங்க எல்லாம் கலிலேயர் அல்லவா, இவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க அல்லவா, இவங்க எப்படி இத்தனை மொழிகளை பேசுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனாங்க. இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே, நம்முடைய ஜென்ம பாஷையிலே, நம்முடைய தாய்மொழியிலே இவர்கள் பேசுகிறார்களே அப்படின்னு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கேட்டவங்க பூரா பேசுற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்ப நல்லா கவனிங்க, அப்போஸ்தலர் 2லும் சரி, 1 கொரிந்தியர் 14லும் சரி, எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்ட அந்த பாஷை என்பது மற்ற மொழிகளிலே பேசுவதுதான். இங்க இயேசு சொல்லுகிற நவமான பாஷையும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாத மொழிகளில் பேசுவது. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன் பக்கத்தில். கிரேக்க மொழியில இது நீங்க வெப்சைட்லேயே நீங்க போய் பார்க்க முடியும், கூகுள் அடிச்சு பார்த்தாலே தெரியும். உண்மையான, ஏன்னா கிரேக்க மொழியில் தான் இது மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. ஸோ கிரேக்க மொழியில் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டோம்னா உண்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ கிரேக்க மொழியில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, நமக்கு தெரியாத மொழிகளில் பேசுவது, அதுதான் நவமான பாஷைகளில் பேசுவார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இது விசுவாசிகளுக்கு அடையாளம், அது தான் அந்நிய பாஷைங்கிறது வரோம் அப்படிங்கிற மாதிரி பேசினார் பார்த்தீங்களா? ஆனால் இங்கே மேற்கொண்டு சில பட்டியல் போடுறாங்க. இன்னைக்கு விசுவாசிக்கிற நமக்கு எல்லாத்துக்கும் இது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அந்நிய பாஷையை குறித்து சொல்லிட்டேன். எல்லாருக்கும் இந்த அந்நிய பாஷை அப்படிங்கிற வரம் இல்லை. அந்நிய பாஷை என்பது, நவமான பாஷை என்பது, பற்பல பாஷை என்பது ஒன்று தான். அது வரம் தான். வரம் அப்படிங்கிற போது சிலருக்கு தான் தேவன் தர்றாரே ஒழிய எல்லாருக்கும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த அந்நிய பாஷை மட்டும் ஏதோ எல்லாருக்குங்கிற மாதிரி சில பாயிண்ட் வச்சு பேசுவாங்க. இந்த சகோதரன் அந்த பாயிண்ட் வச்சு தான் பேசுறாரு. ஆனால் முற்றுமுடிய வேதத்துக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் விரோதமான ஒரு செயல். நாம எப்பயுமே உண்மைக்கு புறம்பா வேறொன்றை
தப்பாக புரிஞ்சு கொண்டு பேசணும்னா அது ஆவியானுக்கு விரோதமான செயல். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் நவமான பாஷை அப்படின்னா நமக்கு தெரியாத பாஷை என்றே பொருள். கிரேக்கத்தில் அது என்ன எழுதப்பட்டிருக்குன்னா நமக்கு தெரியாத பாஷையிலே பேசுவது அப்படின்னா தெளிவாக. கீழே ஒரு பட்டியல் போறாரு பாருங்க. இந்த அந்நிய பாஷை விசுவாசிகள் எல்லாருக்கும் முடியும்னு சொல்லக்கூடாது இந்த வசனத்தை வச்சு. ஏன்னா கீழே விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப எல்லாரும் இயேசு கிறிஸ்து விசுவாசிச்ச விசுவாசிகள் எல்லாம் பிசாசுகளை துரத்துறீங்களா? அப்ப பிசாசு துரத்துறது அப்படிங்கிறது சிலர் தானே துரத்துறீங்க. அப்ப அடுத்து என்ன சொல்றாரு? சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்ப இவ்வளவு அடையாளம் எல்லா விசுவாசிகள் மூலமா நடக்குதா? இல்லை தானே. அதைத்தான் பவுலடிகளும் எழுதுறாரு. நீங்க எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, அது மாதிரி எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா? இல்லையே அப்படிங்கிறார். ரொம்ப தெளிவாகவே நீங்கள் 12ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாசிக்கும் போது எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாரு. வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 29வது வசனம், அதாவது 28, 29 நீங்க வாசிக்கும் போது தெரியும். எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா, எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களான்னு கேட்கிறார். ஏன் அப்படின்னா நீங்க முக்கியமான வரத்தை நாடுங்க. தேவையில்லாம அந்நிய பாஷையை மட்டும் பேசிக்கிட்டு லோக்கல் திருச்சபையில் பேசுறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. ஸோ நீங்கள் தமிழ் மட்டுமே தெரிஞ்ச திருச்சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு பல மொழிகளை பேசும்போது அவங்களுக்கு எந்த நன்மையும் வராது. ஆனால் உங்களுக்கு வேணா அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். தேவங்கிட்ட நீங்கள் அந்த மொழியை பேசி பேசலாம், ஆனால் யாருக்கும் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அதனால தொடர்ந்து பவுலடிகள் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லி வரும்போது நான் புரியாமல் 50,000 வார்த்தைகள் நான் அந்நிய பாஷையில் பேசுவதை காட்டிலும் உங்களுக்கு புரியும்படி 5 வார்த்தை பேசுறதே அது நலம் அப்படிங்கிறாரு. ஸோ பவுலடிகள் அங்கே 14ஆம் அதிகாரத்தில் விளக்குறதும் பார்த்தீங்கன்னா மற்ற மொழிகளை குறித்து தான் விளக்குறாரு. அதனால தான் அந்நிய பாஷை பேசுகிறவன் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லக்கடவன் அப்படிங்கிறாரு. இன்னும் மேலதிகமா நீ அந்நிய பாஷை பேசுனா இன்னொருத்தன் விளக்கம் சொல்லணுங்கிறாரு. யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்நிய பாஷைங்கிறது நான் எதையோ ஒன்று பேசிட்டு எதையோ விளக்கம் கொடுக்கறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க பேசுற அந்நிய பாஷைக்கு மற்றவன் எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? லாங்குவேஜா இருந்தால் தான் விளக்கம் கொடுக்க முடியும். இப்போ நான் ஒரு எனக்கு தெரியாத ஒரு இந்தியை நான் திடீர்னு அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியானவர் கொடுக்குற அடிப்படையில் நான் பேசணும்னு வச்சுங்களேன். இப்போ அது மொழியாக இருக்கிற பட்சத்தில் இந்தி தெரிஞ்ச ஒரு சகோதரன், இந்தியும் தமிழும் தெரிஞ்ச ஒரு சகோதரன் சூப்பராக வியாக்கியானம் கொடுக்கலாம். அப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுது. அங்கே அந்நிய பாஷை என்கிறது எதை குறிக்குது, நவமான பாஷை என்பது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா மற்றவர்கள் பேசுகிற மொழியை குறித்து தான் குறிக்குதே ஒழிய ஷாபா தீதி கபாலாபாரான்னு உளர்ற விஷயத்தை எங்கேயுமே வேதாகமத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. இது ஒரு அசுத்தாவி. இது அமெரிக்காவிலே அசூசா எழுப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் 1906 இந்த பெண்டிகாஸ்ட் திருச்சபைகள் உருவான விஷயம். அங்கே பேசுனது இதுதான் அப்படின்னு ஒரு பெண்மணி பேச போய் அந்த விஷயத்தை எல்லாரும் நம்பி அவங்களும் அப்படியே உளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது புதுசாக ஒன்று செஞ்சாங்கன்னா உடனே உளர ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மாதிரி தான் அந்த சிரிப்பு அபிஷேகம்லாம் வந்துச்சு. நீ யோசிக்கலாம் அது எப்படிங்க எல்லாரும் அப்படி பேசுவாங்க அப்படின்னு. சிரிப்பு அபிஷேகம் தான் எல்லாரும் சிரிச்சாங்க. ஏகப்பட்ட பேர் சிரிச்சாங்க. இசைக்கியா பிரான்சிஸ் முதற்கொண்டு நம்ம ஜெசுவடியான் முதற்கொண்டு அவங்க சபையில் ஆயிரக்கணக்கான மக்களில் சிரிப்பு அபிஷேகம், சிரிப்பு வல்லமைன்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் சிரிக்க வச்சாங்க. அதுவும் உட்காந்து விழுந்து சிரிச்சு தான் இருந்தாங்க. அப்போ மக்களுக்குள்ள அவங்க மனநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிறைய பலவீனமாக இருக்கிறனால பிரிச்சுவல் ரீதியாக எதையாவது ஒன்று திணிச்சோம்னா ஈஸியாக அதில் அவங்க அடிக்ட் ஆகிடுறாங்க. அதுதான் இங்கே இயல்பான ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் சத்தியத்தை அறியணும். அந்த சத்தியம்தான் சரியான உங்களை பாதையில் வழி நடத்தும். இந்த மாதிரி போலியிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். ஸோ இந்த பதிவில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நவமான பாஷைனா என்னன்னா நமக்கு தெரியாத மொழிகளிலே நாம் பேசுவது தான் நவமான பாஷை. இது நீங்கள் இலக்கணத்தில் நீங்கள் போய் அடித்து பார்த்தாலும் அகராதியில் நீங்கள் தமிழ் அகராதியில் எடுத்து பார்த்தாலும் தெளிவாக இருக்குது. அதை தாண்டி எபிரேய நீங்கள் பதிவில் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா மொழிகள் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ குழப்ப வேணாம். யாராவது குழப்பினாங்கனாலும் எச்சரிக்கையாக இருங்க. இந்த சாத்தானுடைய பாஷையை பேசி தேவையில்லாமல் நேரத்தை செலவு பண்ணாதீங்க. இந்த சாத்தானுடைய பாஷையை பேசி ஆவியானவரை அசிங்கப்படுத்திட்டு அலையாதீங்க. அந்நிய பாஷை என்பது மற்ற மொழிகளிலே பேசுவது. அதுதான் வேதத்தில் எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்ட கருத்து. மேலதிகமாக ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா ஜெனிவலாக கேளுங்க. வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தட்டும். காட் பிளஸ் யூ.